திமுகவுக்கு ஆதரவு தரும் நீதிமன்றம். ஊழலுக்கு உறுதுணையாக நிற்பது ஏன்? விஜய் அரசில் பெரும் பின்னடைவு. திமுக ஆட்சியில பல முக்கிய திமுக பிரமுகர்கள் ஊழல் செய்தார்கள் அப்படின்றது ஊருக்கே தெரிஞ்சதுதான். கொசு கடிக்குதுன்னு தெரிஞ்சும் ஊதுபத்திய விஜய் அவர்கள் பத்த வச்சாலும் நீதிமன்றத்துல ஏன் பத்தவே மாட்டேங்குது என்பதுதான் தற்போதைய கேள்விக்குறியா இருக்கு. அந்த கேள்விக்குறியினுடைய பின்னணிய ஜெம் தொலைக்காட்சி மூலம் விரிவா பார்க்கலாம். முதல்வர் விஜய் தலைமையிலான அரசுக்கு நீதிமன்ற வழக்குகள்ல அடுத்தடுத்து பெரும் பின்னடைவுகள் ஏற்பட்டு வருவது அரசியல் வட்டாரத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. எதிர்கட்சிகள் மற்றும் சமூக ஊடக விமர்சகர்கள் மீது காவல்துறை மூலம் எடுக்கப்படக்கூடிய சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் பலவும் நீதிமன்றங்களுடைய கதவுகளை தட்டும் போது சட்டமுறை இருட்டறை என்பது போல அரசுக்கு சாதகமாக அமையாம சரிவா சந்திச்சு வருது. அரசு தொடுக்கக்கூடிய முக்கிய வழக்குகள்ல நீதிமன்றங்கள் அடுத்தடுத்து காவல்ல வைக்க அனுமதி மறுப்பதும் முக்கிய எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு சாதகமாக உத்தரவுகளை பிறப்பிப்பதும் விஜய் அரசினுடைய சட்டத்துறை மற்றும் உளவுத்துறை மீதான விவாதங்களை அதிகரிச்சிருக்கு. அண்மையில சமூக ஊடகங்கள்ல தமிழக அரசு மற்றும் முதல்வரினுடைய குடும்பத்தினர் விமர்சித்து வீடியோ வெளியிட்டதா திமுக ஜென் இசட் பிரிவை சேர்ந்த நிர்வாகிகள் மீது காவல்துறை கடுமையான பிரிவுகளின் கீழ் வழக்குகளை பதிவு செஞ்சிருந்தாங்க. திமுகவினுடைய ஜென் இசட் பிரிவை சேர்ந்த முக்கிய நிர்வாகியான சரண் ஜெயராமனை பிடிக்க காவல்துறை தீவிர முனைப்பு காட்டினாங்க. ஆனா இந்த வழக்கு விசாரித்த நீதிமன்றம் காவல்துறை தரப்புல வைக்கப்பட்ட சிறை காவல் கோரிக்கையை நிராகரித்து அதிரடி உத்தரவிட்டிருக்காங்க. இதே போன்று சமூக வலைதள பதிவு விவகாரத்துல கைது செய்ய முயன்ற ஜென் இசட் ஒருங்கிணைப்பாளர் அன்பானந்தம் விவகாரத்திலையும் அரசுக்கு தோல்வியே மிஞ்சிருக்கு. ஆரம்பத்துல சென்னை உயர்நீதிமன்றத்துல முன்ஜாமீன் மனு மீது விசாரணை நடந்த நிலையில பின்னர் நீதிமன்றத்துல காவல்துறை அவரை சிறையில அடைக்க முயன்ற போது அந்த கோரிக்கையும் நீதிமன்றத்தால நிராகரிக்கப்பட்டு அவர் விடுவிக்கப்பட்டார். அரசியல் களத்தை தாண்டி சமூக ரீதியாகவும் அரசு எடுத்த சில நடவடிக்கைகள் நீதிமன்றங்கள்ல ஈடுபடல. கரூர் மாவட்டத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளி சமூக ஆர்வலரான பரளி தங்கம் என்பவருக்கு எதிராக காவல்துறை எடுத்த கைது நடவடிக்கையில நீதிமன்றம் அவரது சிறைக்காவல் கோரிக்கையை நிராகரிச்சிருக்காங்க. அதே மாதிரி முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கிலையும் நீதிமன்றம் சிறைக்காவல் அனுமதியை வழங்க மறுத்து அரசுக்கு மீண்டும் ஒரு சட்ட ரீதியான சர்க்கலை ஏற்படுத்தினாங்க. விஜய் அரசுக்கு மிகப்பெரிய சட்ட பின்னடைவா பார்க்கப்படுவது முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிரான வழக்குகள்ல நீதிமன்றங்கள் வழங்கிய உத்தரவுகள் தான். கடந்த ஆட்சியில முக்கிய அமைச்சராயிருந்த 10 ரூபாய் செந்தில் பாலாஜிக்கு எதிராக அரசு தீவிர சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்க. முக்கியமா எம்எல்ஏ இளையராஜாவிற்கு பணம் கொடுத்து குதிரை பேரம் செய்ய முயன்றதா போடப்பட்ட வழக்குல அவரை கைது செய்ய விஜய் தீவிரம் காட்டினாங்க. ஆனா நீதிமன்றம் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்காங்க. விஜய் அரசினுடைய கைது திட்டங்களுக்கு பலத்த அடியா அமைந்தது. முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட லுக் அவுட் நோட்டீஸ் விவகாரத்துல அரசுக்கு உச்சக்கட்ட அவமானம் மிஞ்சிருக்கு. இந்த லுக் அவுட் நோட்டீஸ்க்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. இதனை எதிர்த்து விஜய் அரசு உடனடியா உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்திருக்காங்க. ஆனா அங்கேயும் அரசுக்கு ஏமாற்றமே மிஞ்சிருக்கு. உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றத்தினுடைய தடையை நீக்க மறுத்து அரசினுடைய அப்பீல் மனுவை நிராகரித்து தடை உத்தரவை நீட்டிருக்காங்க. அரசு பொறுப்பேற்ற சில மாதங்கள்லயே வழக்குகள்ல தோல்வியை சந்திச்சு வருவது காவல்துறை அவசர கோலத்துல வழக்குகளை பதிவு செய்கிறதா அப்படின்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கு. விமர்சனங்களை எதிர்கொள்ள முடியாம கைது என்ற ஆயுதத்தை அரசு தவறா பயன்படுத்துறதுனால நீதிமன்றங்கள் கடுமையான நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க அப்படின்ற எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டுறாங்க. ஆக இனிவரும் காலங்களாவது ஊழல் செய்பவர்கள் மீதும் மற்றும் அரசின் தலைவர் மீது வைக்கப்படக்கூடிய பொய்யான விமர்சனத்திற்கு சட்டம் தகுந்த செம்மட்டியடி கொடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக இனிவரும் காலங்களையாவது ஊழல் செய்பவர்கள் மீதும் மற்றும் அரசின் தலைவர் மீதும் வைக்கப்படக்கூடிய பொய்யான விமர்சனத்திற்கு சட்டம் தகுந்த செம்மட்டியடி கொடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.